தேவனை நோக்கி அமர்ந்துரு. அது நடக்கணும்னாக்கா முதலாவது நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு. அவராலே நம்ம யோசித்து செய்யற ஒரு காரியத்துக்கும் கர்த்தர் செய்யற காரியத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கர்த்தரே செய்யற காரியம் வித்தியாசமா இருக்கும். நம்ம யோசித்து செய்யற காரியம் குறைவாதான் இருக்கும். அது 100க்கு 100 நீங்க என்ன செஞ்சாலும் நான் அடிச்சு சொல்லுவேன். இத நம்ம யோசிச்சு செய்யற காரியத்துக்கும் கர்த்தரே செஞ்சு கொடுக்கிற காரியத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். நம்ம செய்யற காரியங்கள் நடுவுல புண்டுக்கும். நம்ம செய்யற காரியங்கள் நடுவுல ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். நம்ம செய்யற காரியங்கள் நடுவுல ஏன்டா இதுல இறங்கணும், எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, எல்லாமே ஆண்டவர் தான் செய்யறாரு நினைச்சிட்டு இருந்த. நான் கேட்கிறேன், இந்த இடத்துல உட்காந்து நல்லா யோசிங்க. இந்த ஏப்ரல் மாதத்துல ஆண்டவரே எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, உங்க சித்தம் நான் நினைச்சுக்கிட்டேனே. எஸ், அதுக்குதான் அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி வசனத்துல அந்த முன்னாடி வார்த்தை 5வது வசனத்துல, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு. நீ தேவனை நோக்கி அமர்ந்திருந்தா மட்டும்தான் நான் நம்புகிறது அவராலே நடக்கும். அல்லேலூயா. தேவனை நோக்கி அமர்ந்துடலனாக்கா பின்னாடிமா என்ன திரும்ப சொல்லுவீங்க, ஐயோ என்னடா இது இப்படி நடக்குதே, என்னடா இது இப்படி நடந்துருச்சு, எல்லாமே ஆண்டோடைய சித்தம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை விடுவோம் பாருங்க. எல்லாமே ஆண்டோடைய சித்தம் என்று. இந்த 4வது மாதத்துல அப்படி நினைக்காதீங்க. இந்த 4வது மாதத்துல தேவன் நோக்கி அமர்ந்திருந்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்னாக்கா, நான் நம்புகிறது அவராலே மட்டும்தான் வரும். சப்போஸ் நான் நம்புகிறது அவரால் நடக்கலைனாக்கா, ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் இல்லை போலன்ட்டு அந்த மனசையும் கர்த்தர் நமக்கு தந்துருவார், பிராக்டிக்கலா தந்துருவார். சோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை நமக்கு தருவார். இதுதான் ஆண்டோடைய டெக்னிக்ஸ். இதுதான் நான் அப்படிதான் நான் சொல்லுவேன். சோ இந்த இடத்துல தேவனை நோக்கி அமர்ந்துருன்னு சொல்லும் போது எல்லா கவலைகள் போராட்டங்கள் மத்தியில அவர் வழி நடத்துவார் என்று சொல்லி காத்திருக்கணும். ஆமென். அவர் வழி நடத்துவார். இந்த ஆண்டவருடைய பாதப்படியில காத்திருக்கிறவங்க எல்லாம்க்கா பாத்தீங்கன்னாக்கா பெரிய காரியங்களை தான் சாதிப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஆபிரகாமு, மோசே, எஸ்தரு, யோசுவா, தானியேலு இவங்கெல்லாம் காத்திருந்ததுனாலதான் பெரிய காரியங்களை சாதிச்சாங்க. தானியேல் சொல்லவே வேணாம், 3 வேளையும் ஜெபித்தார். இந்த மாதிரி ஒரு வைராக்கியமான ஒரு ஜப வாழ்க்கையும், இந்த மாதிரி ஒரு வைராக்கியமான நமக்குள்ள தீர்மானங்கள் இருக்குதுனாக்கா, நான் நம்புகிறது அவராலே நடக்கும். நான் நம்புகிறது அவராலே நடக்கும். அது நடக்குதோ இல்லையோ, அவரு த பெஸ்ட தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம், அவர் நம்பிக்கை அவராலே மட்டுமே வரும். ஆமென். மை எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் ஹிம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை எக்ஸ்பெக்டேஷன், என்னுடைய நம்பிக்கை யாரால வரும்? அவரால மட்டும்தான் வரும்.